அனைவருக்கும் வினோத் பரமேதியின் பணிவான வணக்கங்கள். அடிப்படையில் யோகா என்பது இணைந்திருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலோடு மனம் ஒன்றுபட வேண்டும், மனதோடு ஆன்மா ஒன்றுபட வேண்டும், ஆன்மாவோடு இறை ஒன்றுபட வேண்டும் சொல்லுவாங்க. நீங்கள் யோகத்தை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க. இது தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாகவே இயற்கை நமக்கு என்னென்னவோ விஷயங்களை சொல்லித்தந்து, யோகாவுமே அப்படி தான். நீங்கள் யோகா கூட உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிலையில்லாத இந்த உலகத்தில் மெய்ப்பொருள் அப்படின்றத நீங்கள் கண்டறிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ இதுக்கு நீங்கள் யோகா பயிற்சி பெறுங்கள். யோகாவால் பணம் வரும், வரவு வரும் அப்படின்றதான் ஒரு ஓரமாக வச்சுட்டு வருடம் ஜூன் 21 யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முழுக்க காரணமாக இருக்கிறது நம்மளுடைய பாரத பிரதமர் தான். ஸோ அவரால் தான் இன்றைக்கி உலகம் பூரா அது தெளிவு பெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருள் வைப்பாங்க. ஸோ இந்த வருடம் யோகா ஒரு பூமிக்காகவும், யோகா ஒரு ஆரோக்கியத்திற்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பூமிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரு ஆரோக்கியத்திற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யோகா ஃபார் ஹெல்த் அண்டு யோகா ஃபார் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருப்பொருள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் ஒரே ஆரோக்கியம் சார்ந்து எல்லாருமே அழகாக இருக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, வாழ்க்கையில் நம்ம எப்படி வளமாக இருக்க போகிறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் தெளிவாக இருந்துட்டாலுமே உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த யோகா அமையும். ஸோ நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி. இதை சாதாரணமாக உள்வாங்க முடியாது. சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆசனம்லாம் செஞ்சிட்டோம்னா நம்ம யோகா பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது. இதை பொறுமையாக நீங்கள் உள்வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போது நீங்கள் உணர்வீங்க நீங்கள் ஒரு யோகி என்பது நல்லவனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதுவே நீங்கள் போகியாக இருந்தீங்க அப்படின்னா அது கெட்டவனாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் யோகியாகணுமா போகி ஆகணுமா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் சேரும், புரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே யோக தின நல்வாழ்த்துக்கள். ஜூன் 21 சனிக்கிழமை எல்லா இடத்துலையுமே ஆரம்ப சுகாதாரம் நிலையத்தில் ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையுமே யோகா செலிப்ரேட் பண்ணுறாங்க. யோகா சங்கம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஹரித் யோகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கருப்பொருள் வச்சுட்டு நிறைய இடத்துல யோகாக்களை மேன்மைப்படுத்துகிறாங்க. ஸோ ஒரே நாளில், அதாவது நம்ம ஈஸெல்லாம் இருக்கு இல்லையா, மே ஃப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரே நாள் வந்துட்டு போகாமல் தொடர்ச்சி